டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நடிகர் விஜய் பவன் கல்யாண் போல டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்ணாம ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னும், எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்டிஆர் போல விஜய் செயல்படணும் அப்படின்னும், நடிகர்கள் கட்சி தொடங்கினா தங்கள் பின்னால் இருக்கும் தொண்டர்களுக்காக கடைசி வரைக்கும் சண்டை போடணும் அப்படின்னு ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சரும் நடிகைமான ரோஜா அறிவுரை வழங்கியிருக்காங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர் ராஜசேகர ரெட்டியின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் அலுவலகத்தில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த ரத்த தான முகாமை ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சரும் நடிகைமான ரோஜா தான் திறந்து வச்சாங்க. தொடர்ந்து ராஜசேகர ரெட்டியின் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகளோட ரோஜா கேக் வெட்டி அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்போது பேசிய அவங்க, இன்றைக்கு ஒய்எஸ்ஆரின் 76வது பிறந்த நாள். ஒய்எஸ்ஆர் பின்னால நாங்கள் இருப்பது எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொன்னாங்க. ஒய்எஸ்ஆர் மறைந்து 16 வருடங்கள் ஆனாலும் அவரை நாங்க கடவுளா மனதில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏழைகளுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒய்எஸ்ஆர் பின்பற்றி ஜெகனும் நடந்துட்டு வராரு. டிராமா ஆர்டிஸ்ட் பவன் கல்யாண் மற்றும் பொய்யான பேச்ச பேசி முதலமைச்சரா இருக்கும் EVM பாபுவை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆந்திராவில் EVM கவர்மெண்ட் தான் ஆட்சி பண்ணுது. தேர்தல் வாக்குறுதி எதையும் நிறைவேற்றாத அரசா ஆந்திர அரசு செயல்பட்டு வருது அப்படின்னு குற்றம் சாட்டி பேசினாங்க. சந்திரபாபு நாயுடுவின் சொந்த மாவட்டமான சித்தூர்ல மாம்பழ வியாபாரிகள் பெரும் கஷ்டங்களை சந்திச்சுட்டு வராங்கன்னு பவன் கல்யாண் ஷூட்டிங் செஞ்சுக்கிட்டு ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு அப்படின்னு அவங்க மேல குற்றம் சாட்டினாங்க நடிகை ரோஜா. திடீரென்று பவன் கல்யாண் தான் தமிழ்நாட்டுல பிறந்த இங்கு வளர்ந்த அப்படின்னு சொல்றதெல்லாம் காரணம் என்னன்னா, பழனிசாமிக்கு திடீரென்று பவன் கல்யாண் பக்தரா மாறிட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பவன் கல்யாணுக்கு பைத்தியம் முற்றிவிட்டது. ஆந்திர பிரதேசத்துல மக்கள் படும் கஷ்டம் பவன் கல்யாணுக்கு வாக்களித்ததால் எல்லா இடத்திலும் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தகுதியானவர்களை முறையா தேர்ந்தெடுக்கணும். பவன் கல்யாண் டைம் பாஸ் பண்ணிட்டு வராரு, சீரியஸான அவர் அரசியல்வாதி கிடையாது அப்படின்னு பவன் கல்யாண போட்டு தாக்கியிருக்காங்க. நடிகர் விஜய், எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்டிஆர் மாதிரி செயல்படணும், பவன் கல்யாண் மாதிரி சுத்தமா செயல்படக்கூடாது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. சினிமா ஆர்டிஸ்ட் பப்ளிசிட்டி இருக்கு, அதனால அவங்க செய்யும் கெட்ட காரியங்கள் ஈஸியா ரீச் ஆயிடுது. அவங்க செய்யும் நல்ல காரியங்களும் பெரிதா வெளியவே தெரியறதில்ல. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 26ல தமிழ்நாட்டுல போட்டியே போடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை ரோஜா. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.